வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2019 கேட்கப்பட்ட ஒரு ஆவரேஜ் கணக்கு பற்றி பார்ப்போம். கிரிக்கெட் வீரர் தோனியின் முதல் 30 ஆட்டங்களுக்கான சராசரி ஓட்டம் 72. 31வது ஓட்டத்திற்கு பின் அவருடைய சராசரி 73 ஆனது என்றால் 31வது ஆட்டத்தில் அவர் எடுத்த ஓட்டங்கள் எத்தனை அப்படிங்கிறது தான் கேள்வி. ஸோ இதுக்கான சொல்யூஷன் பார்ப்போம். முதல்ல தோனி 30 ஆட்டங்களில் 72 சராசரி வச்சுருக்காரு அப்படிங்கிறது என்ன அர்த்தம்னா 30 கேம் தனித்தனியாக விளையாண்டுருப்பார். அதில் ஒரு ஆட்டத்தில் 50 அடிச்சிருப்பார், இன்னொரு ஆட்டத்தில் 80, இன்னொரு ஆட்டத்தில் 100. இந்த மாதிரி 30 ஆட்டங்களுக்கு அவர் ஆடின தனித்தனி ஸ்கோரோட ஆவரேஜ் தான் இந்த 72. ஸோ மொத்தமாக ஒரு 30 ஆடின ஆட்டத்தோட ரன்ஸை கூட்டி 30ஆல் டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கிறது என்னென்னா இந்த 72ங்கிறது அப்படி தான் நம்மளுக்கு கிடைக்கிது. ஸோ இதன் மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா மொத்தமாக ஒரு 30 ஆட்டங்களில் எவ்வளவு ரன் எடுத்திருப்பார் அப்படிங்கிறது. இப்போது 72 இங்கே இருக்கிற 30 கிராஸ் மல்டிப்ளை ஆகும்போது 2160. அப்போது 30 ஆட்டங்களில் தோனி 2160 ரன்கள் அடிச்சிருக்காரு. ஸோ இந்த தகவல் வச்சுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா நம்மளுக்கு 31வது ஆட்டத்தில் அவர் என்ன ரன் அடித்தார்னு தெரியாது. நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறதும் அதுதான். ஸோ 31வது ஆட்டம் என்னென்னு தெரியாதனால அது எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. இப்போது இந்த 2160, அதாவது 30 ஆடின ஆட்டத்தில் ஆடின ரன் ப்ளஸ் 31வது ஆட்டத்தில் அவர் அடித்த ரன், இதை கூட்டி 31ஆல் டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்கிற ஆவரேஜ் 73ன்னு சொல்லி நம்மளுக்கு கணக்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம கணக்கில் கொடுத்துருக்கிறதுபடி இந்த ஈக்குவேஷன் எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இங்கே இருக்கிற 31 73 கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கிறது 2263. ஸோ இப்போது இங்கே இருக்கிற 2160 இந்த பக்கம் போகும்போது 2263 மைனஸ் 2160ன்னு போகுது. ஸோ 3ல் 0 போச்சுன்னா 3, 226ல் 216 போயிடுச்சுன்னா 10. ஸோ 103ங்கிறது நம்மளுக்கு விடையாக கிடைக்கிறது. ஸோ ஆப்ஷன் பி 103ங்கிறது தான் ஆன்சர். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.